This video sponsored by SBO Digital Marketing. SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ணணுன்னா நமக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேட் இதை மட்டும் யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம எஸ்பிஓவில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் எஸ்பிஓ ஜாப் பற்றி சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திராட்சை பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள். வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திராட்சையில் இரும்பு சத்து, வைட்டமின் சி, நார் சத்து, இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் வந்து திராட்சையில் இருக்குது. திராட்சை சாப்பிட்றது மூலம் இரத்த சோகையை தடுக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும், செரிமானத்தை சீராக்கவும் திராட்சை உதவுது. இதே வந்து உலர் திராட்சை ஊற வைத்து சாப்பிட்டால் கல்லீரலில் இருக்க நச்சு நீக்கிறதுக்கும் அதில் அதிக அளவு இரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுகிறது. அதே மாதிரி அதோட தீமைகள் பார்த்திங்கன்னா, திராட்சை வந்து அதிக அளவு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும், ஒவ்வாமை ஏற்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரொம்ப நன்மைகள்னு பார்த்திங்கன்னா திராட்சையில் இரும்பு சத்து, இரத்த சோகை, இந்த மாதிரி கருப்பு திராட்சை சாப்பிட்றோம்னா அதிக ஆற்றல் கிடைக்கிது. அது வந்து ரொம்ப நன்மையாக இருக்குது. இப்போ பச்சை திராட்சைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிஜன்கள், அப்புறம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்துறதுக்கு பச்சை திராட்சை ரொம்ப உதவியாக இருக்குது. கருப்பு திராட்சையில் பார்த்திங்கன்னா திராட்சையில் உள்ள நார் சத்து வந்து செரிமானத்தை மேம்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை சீராக வைக்கிது. கல்லீரலில் இருக்க நச்சு எப்படி நீக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உலர் திராட்சை வந்து ராத்திரி வந்து இரவில் ஊற வைத்து அதை வந்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து அந்த தண்ணியையும் அந்த திராட்சையும் சாப்பிட்டோம்னா கல்லீரலில் இருக்கிற நச்சுவை நீக்கிறதுக்கு, இரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் ஒரு உதவியாக இருக்குது. எலும்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை வந்து திராட்சை தருது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் பற்களின் வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்குது. அடுத்தது வந்து இரத்தத்தின் அளவை அதிகப்படுத்தவும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்திற்கு வந்து திராட்சை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எதையுமே வந்து அதோட இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் எந்த ஒரு இதையுமே அளவோடு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டோம்னா சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்துறதுக்கும் அது வந்து உடல்நிலையை ரொம்ப பாதிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து திராட்சை சாப்பிட்றது மூலம் ஒவ்வாமை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து திராட்சை சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. இதுலேருந்து நம்ம நன்மைகள் மற்றும் தீமைகள் ரெண்டையுமே பார்த்தோம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.